பாப்புலாரிட்டி. Hmm. ஸோ இப்போ வந்து பாப்புலாரிட்டிய வந்து ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஹவ் டிட் இட் நாட் கெட் இன்டு யுவர் ஹெட்? ஆர் I ஹவ் think டிட் யூ that நாட் was லெட் இட்? completely my parents. ம். Because whatever I am today, till whatever uh, amount of whatever little I'm ம். doing, it's because of them. Because they gave me the independence and freedom to do everything while growing up also. எப்பயுமே வந்து அவங்க வந்து இது பண்ணணும், இது ம். பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா தப்புன்ற ஒரு விஷயமே ம். கிடையாது. It was always like, okay, do it and then we'll figure. இது தப்பா ம். ஆச்சுன்னா தப்பா ஆகலாம், இட்ஸ் ஃபைன், வில் லேர்ன் த்ரூ திஸ். பிகாஸ் How nice. அவங்களுக்குமே இந்த ப்ராசஸ் வாஸ் நியூ, தே வர் நாட் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி, தே Correct. ஆல்சோ டோன்ட் நோ ஹவு திஸ் ஒர்க்ஸ். ஸோ அவங்களுக்கே ரொம்ப புதுசு. எங்கள் அப்பா வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தா. ஸோ Okay. வென் வி கேம் டு சூப்பர் சிங்கர், ஹீ ஹேட் நோ க்ளூ அபவுட் தி இண்டஸ்ட்ரி. Ah. அண்ட் அம்மா இங்கே வளர்ந்ததுனால, தமிழ்நாடு வளர்ந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சது. பட் அங்கே போனப்புறமா அப்பா வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் மீ, அம்மா வாஸ் trying to figure out how that space works. Right. So எல்லாருக்குமே it was like a learning curve in that process. அதுக்கு Indian Idol ஜூனியருக்கு அப்புறமா கூட my parents made sure I came back to Bangalore, finished my education. நான் அது வரைக்கும் ஃபார்முலா மியூசிக் ஒழுங்காவே கத்துக்கல ஆக்சுவலி. Wow. Okay. ஜூனியர். ஆமா. ம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஃபார்முலா கத்துக்கணுன்ற ஒரு இது வந்தது. தென் ஐ Okay. enrolled myself into Hindustani classical vocal. Okay. அப்புறம் அது கற்றுக்க ஆரம்பிச்ச தான் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் மியூசிக்னா என்னன்ற ஒரு இது. பிகாஸ் Ah. அப்போ வரைக்கும் இட் வாஸ் லைக், ஓ இந்த பாட்டு இருக்கா கேட்டோம், அப்படியே போய் அதை ரெப்ளிகேட் பண்ணி பாடுறோம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது இவ்வளோ ஒரு ஒரு ராகோட சென்ஸ் என்ன, கயாலோட சென்ஸ் என்ன. ஐம் நாட் டாக்கிங் மோஸ்ட்லி ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் Yeah. பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ லேர்ன்ட் ஃபார் மேஜர் ஆஃப் மை லைஃப். பட் ஒரு What Kayal you learned? Dhrit. so mix is that. Hindustani classical, Yeah. you learn rags, which has bada khyals, chota khyals of everything. Mm. But adu valiya da I started understanding notes sort of where do you place notes, what are Yeah. the different rags, what are the emotions for rags. எல்லாமே அது வழியா தான் புரிஞ்சுனேன். So the process of learning only took major of my time. That I think that shift of whether I got popular or not, that never happened, because I was just constantly focused on really understanding ki there is so much for me to learn, there's so much for Yeah. me to do. That's how you're going to feel even after 20 years. Yeah. So I mean, I think growing up was absolutely amazing because they never made me feel any different. It was because Beautiful. of that, yeah.